சேப்பங்கிழங்கு 65 செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுன்னா போதும். இப்போ வந்து இது பச்சை தண்ணிக்கு மாற்றிட்டு தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன் மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 3/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3/4 ஸ்பூன், தூளுப்பு 1/2 ஸ்பூன் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். கட் பண்ண ஸ்லைசஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் இரும்பு வானலியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் வந்து இதில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக அப்படியே எடுத்து போட்டு 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு அப்புறமா திருப்பி விட்டுறலாம். நல்லா வெந்த பிறகு சலசலன்னு சத்தம் வரும், மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் அரிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ் ரெடி.